நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஒரு முறை ஜனநாயக படுகொலையை திராவிட முன்னேற்ற கழகம் செய்துள்ளார்கள். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களிக்கணும்னு வந்தபோது கூட பெயர்கள் பெரிய அளவில் நீக்கப்பட்டிருக்கின்றன. சுமார் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு பூத்தில் 70லேருந்து 80 பேர் நீக்கியிருக்காங்க. சராசரியாக 1300 பூத்துக்கு கணக்கெடுத்திங்கன்னா 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அவங்க குறிப்பிட்ட இடங்களில் உள்ள நபர்களை மட்டும் நீக்கி அவங்களுக்கு அந்த வாக்குகள் வராதுன்னு எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. இந்த பிஎல்ஓஸ் வீடு வீடாக சென்ற பிஎல்ஓஸ் என்ன பண்ணாங்க என்பது தெரியவில்லை. அவருக்கு எந்த அடிப்படை நீக்கினாங்கன்னு தெரியவில்லை. ஏன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரே சென்டரில் ஓட்டு போடக்கூடிய கணவன் மனைவியில் கணவன் பேரை காணோம், மனைவி பேர் இருக்குது. இன்னொரு இடத்துல மனைவி பேரை காணோம், கணவன் பேர் இருக்குது. சில வீடுகள் 2 பேருமே காணோம். ஸோ என்ன இந்த பிஎல்ஓஸ் பண்ணாங்க, என்ன வெரிஃபை பண்ணாங்க, என்ன சர்வே எடுத்தாங்க, என்ன அடிப்படையில் பேர்கள் நீக்கினாங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கிடையாது. இது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட அஜெண்டா, அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கில் இந்த பேர்களை நீக்கி தேர்தல் நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் மதியம் கூட ஒரு இஷ்யூவை பற்றி பேசியிருந்தேன். பல இடங்களில் இந்த எலெக்ஷன் கோடோட மொத்த வயலேஷன், பிரேசன் வயலேஷன் சொல்லக்கூடிய விதமாக சென்டருக்கு வெளியே மிஷினை குதிப்பு வச்சுக்கிட்டு தோல்வி பயத்தினால இங்கே ஓட்டு போடுங்கன்னு வரக்கூடிய மக்கள்கிட்ட அவங்கள மைண்டை எதுக்காக 1.5 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒரு விதியை வச்சுருக்காங்க, கேம்பெயின்ஸ் பிரச்சாரம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க மாதிரி மிஷினை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருந்துக்கிட்டு தோல்வி பயத்தின் காரணமாக மத்திய சென்னை முழுவதிலுமே 2ஆம் நம்பருக்கு போடுங்கன்னு சொல்லி மக்களிடம் கேட்பதெல்லாம் கம்ப்ளீட் வயலேஷன். ஆனால் இதுக்கு காவல்துறையும் எதுவுமே இதை செய்யவில்லை. இதுக்காக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி எங்கெல்லாம் நாங்கள் பிரச்சனைன்னு சொல்கிறோமோ அங்கே மட்டும் கணக்கை போய் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. பக்கத்தில் போனால் பக்கத்தில் இருக்குது, அதை பற்றி அவங்க கண்டுக்கிறது கிடையாது, அதை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது. காவல்துறை என்ற இயக்கம் மக்களுக்காகவே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக கிடையாது. அதை உணர்ந்து அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட் லெட் டவுன், ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர். இந்த தேர்தல் நடந்த முறை என்பது மிக வேதனையை கொடுக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக நரேந்திர மோடி மீது மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருப்பார்கள். அந்த வெற்றி மார்ஜின் தான் இவங்க குறைக்க முடியுமே தவிர வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தடுக்க முடியாது என்று நாங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கோம். சார், வாக்காளர் பட்டியலில் ஒரு சிலருடைய பெயர் இல்லை, திரும்ப சென்றது அது சத்யபிரதா சாகு அவருடைய கவனத்துக்கு செய்தியாளர் கொண்டு சென்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பூத்தில் 1800 ஓட்டுக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் அருகாமையில் இருக்கிற பூத்தில் அவங்க வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1800 பூத்தில் 1800 ஓட்டர்ஸ்லாம் இருக்கிறதே ஒரு 10 பூத்லாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 700லேருந்து 1300 ஓட்டுக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேலே எங்கேயுமே இருக்காது. அதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ். நார்மலாக இருக்கக்கூடிய 700-800 பூத் இருக்கிற இடங்களே ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் லேடி MCTM ஸ்கூலுக்கு போங்க, எத்தனை பேர் வெளியே நிற்கிறாங்கன்னு பாருங்கள். அண்ணா நகர் CSA பெயின் ஸ்கூலுக்கு போங்க, 300-400 பேர் ஓட்டில் வெளியே நின்றுருக்காங்க. ரோட்டில் உட்காந்து மக்கள் அவதிப்படுறாங்க. வாக்களிக்கணும்னு ஆர்வமாக வரும்பொழுது அவங்க செக் பண்ணலாம் 20 வருஷமாக ஓட்டு போடுறாங்க. 20 இயர்ஸாக ஒரே சென்டரில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் திடீர்னு வரும்பொழுது எங்களுக்கு ஓட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரை போய் கேட்பாங்க? இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு திமுக உருவாக்கி இருக்காங்க. இதற்கு நிச்சயம் இந்த அரசாங்கம் பதில் சொல்லி தீர வேண்டும். இந்த எக்ஸசைஸ் பண்ணது, அதாவது இந்த பிஎல்ஓக்களை அனுப்பி வீடுகளுக்கு அனுப்பி இந்த சர்வே நடத்தினது, இந்த லிஸ்ட் தயார் செய்தது மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள். ஸோ இது மாநில அரசாங்கம் தான் முழுவதாக மாநில அரசாங்கம் தான் இந்த குளறுபடிக்கு காரணம். அவர்களின் தவறினால்தான் இந்த பெயர் நீக்கம் நடைபெற்றிருக்கு. இந்த மிஷின்ஸுமே பல இடங்களில் மிகுந்த தாமதமாக, இன்னும் சொல்ல போனால் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப மெத்தனமாக சில இடங்கள்லாம் கியூவில் மக்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிலில் காத்துக்கிறக்கூடிய சூழ்நிலை கூட பார்க்கணும். இது நாட் அ வெல் ஆர்கனைஸ்ட் எலெக்ஷன் தான் சொல்லுவேன். மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்பது எண்ணம், வாக்களிக்க வருவார்கள் என்று இருக்கிறோம். இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. நிச்சயமாக மக்கள் தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி அனைவரும் ஆசைப்படக்கூடிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு சேர்ந்து வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறோம். தேங்க்யூ.